Hello students, today's topic I am going to explain you about lac operon. Here lac stands for lactose. Lactose it is a disaccharide which is composed of glucose and galactose. Upon the lac operon we have to remember two scientists. One is Jacob, another one is Monod. In the year 1961 they performed an experiment in E. coli. E. coli an experiment perform pannanga. Perform பண்ணிட்டு அவங்களோட results மூலமா they gave two concepts. First concept என்ன அப்படினு பார்த்தோம்னா the genetic material of E. coli has single regulatory gene unit with one or more structural genes that is called as operons அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன மீன் பண்றாங்க? structural genes எத்தனையா வேணா இருக்கலாம், ஒண்ணா இருக்கலாம் இல்ல அதுக்கு மேலயும் இருக்கலாம், which is controlled by a single regulatory genes. அப்ப இங்க பார்க்கறப்ப structural genes 3 genes இருக்கு. Z gene, Y gene, A gene. இந்த மூணு ஜீனுக்கும் காமனா இருக்கக்கூடியது ஒரே ஒரு ப்ரோமோட்டார் தான். இந்த மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்றது சிங்கிள் ப்ரோமோட்டார். ஓகே. Second concept அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா two enzymes are responsible for the metabolism of lactose. One is beta galactosidase, another one is permease. இந்த beta galactosidase Z gene மூலமா நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி permeaseங்கிறது Y gene மூலமா நமக்கு கிடைக்கிறது. A gene என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா it produces an enzyme that is transacetylase. Transacetylase. இந்த transacetylase எதுக்காக? மெட்டபாலிசம் டைம்ல செல்லுக்குள்ளார டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் செல்ஸை விட்டு டீடாக்சிஃபை பண்றதுக்காக இருக்கிறது தான் இந்த A ஜீன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிரான்ஸ்அசிட்டிலேஸ். ஓகே. ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் 3 ஜீன்ஸ் இருக்கு. காமனா ஒரே ஒரு ப்ரோமோட்டார் தான் இருக்கு. ஆபரேட்டர் ஜீன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் ஆபரேட்டர் ஜீன்? This is the gene that directly controls the synthesis of mRNA from structural genes. அப்ப அந்த structural genes ல இருந்து mRNA produce ஆகணும் அப்படின்னா அது அந்த ஆபரேட்டர் ஜீனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த ஆபரேட்டர் ஜீன் ஆன் கண்டிஷன்ல இருக்கும் இல்ல ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். எப்ப ஆன் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்டோஸோட அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ஆபரேட்டர் ஜீன் ஆன் கண்டிஷன்ல இருக்கும். அதே ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கறப்ப ரெப்ரஸார் புரோட்டீன் அதுல பைண்டா இருந்துச்சுன்னா ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஆன் கண்டிஷன்ங்கிறப்ப லாக்டோஸ் ஆர் அதர்வைஸ் அல்லோ லாக்டோஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ரோமோட்டார் ஜீன். வாட் இஸ் ப்ரோமோட்டார் ஜீன்? So this is the site where RNA polymerase binds. RNA polymerase bind ஆச்சுனா தான் அங்க அந்த சீக்வென்ஸ்ல இருந்து நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அதுக்கான சைட் தான் ப்ரோமோட்டார் ஜீன் அப்படிங்கிறது. And the final one is the regulator gene. The regulator gene is otherwise called as I gene. Here I stands for inhibitor. Inducer அப்படினா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். I அப்படிங்கிறது inhibitor. ஓகேங்களா? அப்ப இந்த regulator gene என்ன பண்ணும்? இது மூலமா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துச்சுனா transcription and translation of this regulator gene produces a protein that is called as repressor protein. Repressor protein. ஓகேங்களா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய genes. நெக்ஸ்ட் நம்ம இந்த டயகிராம் பார்த்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சோ ஒரு விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாக் ஓப்பரான் ஆன் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி ஆஃப் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி எப்பயுமே செல்ஸ் பாக்டீரியல் செல்ஸ்க்குள்ளார மினிமல் குவான்டிட்டில பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைமும் இருக்கும், பெர்மியேஸ் என்சைம்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஈ கோலைல தான் இந்த ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஈ கோலை இருக்கு. இந்த ஈ கோலைக்குள்ளார இட் கன்சிஸ்ட் ஆஃப் குரோமோசோமல் DNA which is circular and also plasmids are present. So plasmids பத்தி நம்ம பார்க்கல. இப்போ நம்ம பார்க்கிறது எல்லாமே இந்த குரோமோசோமல் DNA ல இருக்கக்கூடிய சீக்வென்ஸ் தான். So it contains a promoter gene, I gene, promoter gene, operator gene, Z gene, Y gene, A gene. Okay. இப்போ first நம்ம ஆஃப் கண்டிஷன் பார்த்திடலாம். ஆஃப் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்? லாக்டோஸ் சோர்ஸ் இல்லாததுதான் ஆஃப் கண்டிஷன். சோ லாக்டோஸ் இந்த இடத்துல இல்ல. அப்ப என்ன ஆகுது? இந்த ப்ரோமோட்டார் சைட்ங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தேன், where RNA polymerase binds. இப்போ RNA polymerase bind ஆச்சுனா இந்த I gene அப்படிங்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். இப்ப இந்த I gene என்ன ஆகுது? it undergoes transcription to produce as mRNA and this process is called as transcription. ஓகே. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்ததுனால mRNA கிடைச்சிச்சு. இப்ப இந்த mRNA மூலமா நமக்கு ஒரு புரோட்டீன் கிடைக்கும் by the process of translation. And that protein is called as repressor protein. This is repressor.
அதாவது இன்ஹிபிட்டார்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த ரெப்ரசர். எப்பயுமே இந்த லாக் ஓப்பரான்ல இன்டியூசர் அப்படின்னா லாக்டோஸ் ஆர் அல்லோலாக்டோஸ், இன்ஹிபிட்டார் அப்படின்னா இந்த ரெப்ரசர் புரோட்டீன். ஓகே, இப்ப லாக்டோஸ் சோர்ஸ் இல்ல, லாக்டோஸ் சோர்ஸ் இல்லாத டைம்ல நமக்கு இந்த Z ஜீன்ல இருந்து பீட்டா கேலக்டோசிடேஸும், Y ஜீன்ல இருந்து பெர்மியேஸும், A ஜீன்ல இருந்து டிரான்ஸ் அசிட்டலேஸும் நமக்கு தேவையே கிடையாது. அப்ப எதனால தேவையில்லைன்னு நான் மீன் பண்றேன்னா, ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஏடிபி யூட்டிலைஸ் ஆகணும். அப்ப இந்த இடத்துல ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது, யூட்டிலைஸ் ஆகி தேவையில்லாத நேரத்துல இந்த என்சைம் செக்ரேஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுது, திஸ் ரெப்ரசர் கோஸ் அண்ட் பைண்ட் வித் திஸ் ஆப்பரேட்டர் ஜீன். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ஆப்பரேட்டர் ஜீன் அப்படியே மாஸ்க் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆப்பரேட்டர் ஜீன் அப்படின்னா என்ன, இட் டைரக்ட்லி கண்ட்ரோல்ஸ் த synthesis of mRNA from the structural genes. இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, மாஸ்க் ஆயாச்சு. இப்ப RNA பாலிமரேஸ் இப்ப இங்க இந்த ப்ரமோட்டர்ல வந்து பைண்ட் ஆனாலும் இப்ப என்ன பண்ண முடியாது, இந்த சீக்வன்ஸை டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன், இந்த இடத்துல ப்ரமோட்டர் ஜீன் அப்படிங்கிறது ஃப்ரீயா இல்ல, அதனால இந்த இடத்துல இருந்து நமக்கு என்சைம் ப்ரொடக்ஷன் கிடையாது. சோ திஸ் இஸ் ஆஃப் கண்டிஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆன் கண்டிஷன். ஆன் கண்டிஷன்ல என்ன ஆகுது, எக்ஸ்டர்னலா லாக்டோஸ் சோர்ஸ் இருக்கு. இப்ப இந்த பாக்டீரியா இந்த லாக்டோஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த செல்ஸ்குள்ளார இந்த லாக்டோஸ் என்டர் ஆகணும்னா நமக்கு தேவையான என்சைம் என்னன்னா பெர்மியேஸ் என்சைம். பெர்மியேஸ் என்சைம் இன்க்ரீசஸ் த permeability of the cells. அது மூலமா எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய லாக்டோஸ் செல்லுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. பீட்டா கேலக்டோசிடேஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it breaks lactose into glucose and then galactose. இது போக அடிஷனலா இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்ன பண்ணும்னா லாக்டோஸ அல்லோலாக்டோஸா கன்வெர்ட் பண்ணும். அல்லோலாக்டோஸ் இஸ் நத்திங் பட் an isomer of lactose. அப்ப அதே மாதிரி தான் ஐசோமர் ஆஃப் லாக்டோஸ். இப்ப என்ன ஆயிடுச்சு, செல்லுக்குள்ள என்டர் ஆனோம்னா ஆல்ரெடி பிரசன்ட் ஆயிருந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் மூலியமா லாக்டோஸ் எல்லாம் அல்லோலாக்டோஸா சேஞ்ச் ஆயாச்சு. இப்ப இதே ஜீன்ஸ் தான் ஆன் கண்டிஷன்ல எப்படின்றத நான் சொல்றேன். ஜீன்ஸ் இருக்கு, ப்ரமோட்டர், இன்ஹிபிட்டர், அகைன் ப்ரமோட்டர், ஆபரேட்டர், Z ஜீன், Y ஜீன் அண்ட் தென் A ஜீன் இருக்கு. இப்ப செல்ஸ்குள்ளார நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, லாக்டோஸ் கிடைச்சிருச்சு. பீட்டா கேலக்டோசிடேஸ் என்ன பண்ணிருக்கு, லாக்டோஸ அல்லோலாக்டோஸா கன்வெர்ட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது அல்லோலாக்டோஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப இந்த ரெட் கலர்ல இருக்கிறது அல்லோலாக்டோஸ், மத்ததெல்லாம் லாக்டோஸ். ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, இந்த ஆபரேட்டர் ஜீன்ல நமக்கு ரெப்ரசர் புரோட்டீன் பைண்ட் ஆயிருந்துச்சு இல்லையா. இப்ப லாக்டோஸ் சோர்ஸ் வந்த உடனே என்ன ஆகும், இந்த ஆபரேட்டர் ஜீன்ல பைண்ட் ஆயிருக்கக்கூடிய ரெப்ரசர் புரோட்டீன் ஆபரேட்டரை ஃப்ரீ பண்ணிட்டு இட் கம்ஸ் அண்ட் பைண்ட் வித் திஸ் அல்லோலாக்டோஸ். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆபரேட்டர் ஜீன் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆயிடுச்சு. So this is operator gene. இப்ப நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துச்சுன்னா Z ஜீன், Y ஜீன், A ஜீன்ல இருந்து அதுக்கான கரஸ்பாண்டிங் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய லாக்டோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுது, டைஜஸ்ட் பண்ணிடுது. இப்ப ரிமைனிங் நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெப்ரசர் புரோட்டீன் கூட அட்டாச்மெண்ட்ல இருந்த இந்த அல்லோலாக்டோஸ் மட்டும் தான் இருக்கு. பீட்டா கேலக்டோசிடேஸ் என்ன பண்ணும், லாக்டோஸையும் மெட்டபலைஸ் பண்ணும், அல்லோலாக்டோஸையும் மெட்டபலைஸ் பண்ணும். இப்ப ஃபைனலா இருக்கக்கூடிய இந்த அல்லோலாக்டோஸையும் மெட்டபலைஸ் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு லாக்டோஸோட சோர்ஸே இல்ல. இல்லாத டைம்ல என்ன பண்ணிடுது, அகைன் திஸ் ரெப்ரசர் புரோட்டீன் வில் கோ அண்ட் பைண்ட் வித் த ஆபரேட்டர் ஜீன். திரும்ப என்ன பண்ணிருச்சு, மாஸ்க் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணும், RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னாலும் அதால டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியாது. சோ இவ்வளவுதான் லாக் ஓப்பரான் அப்படிங்கிறது. அப்ப நார்மல் கண்டிஷனா இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஆபரேட்டர் ஜீன் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகி இந்த ஜீன்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு பீட்டா கேலக்டோசிடேஸ், பெர்மியேஸ் அண்ட் தென் டிரான்ஸ் அசிட்டலேஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. அசிட்டலேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படியா இல்ல, இந்த ரெப்ரசர் புரோட்டீன் மட்டும் அல்லோலாக்டோஸ் டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தனியா இருக்கு அப்படின்னா உடனே போய் என்ன பண்ணிரும், ஆபரேட்டர் கூட பைண்ட் பண்ணி மாஸ்க் பண்ணிரும். மாஸ்க் பண்ணிருச்சு அப்படின்னா RNA பாலிமரேஸால திரும்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது. அப்ப இது ஆன் கண்டிஷன், ஆஃப் கண்டிஷன்ங்கிறது இதுதான். லாக்டோஸோட சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஆன் கண்டிஷன், லாக்டோஸோட சோர்ஸ் இல்லைன்னா தட் இஸ் ஆஃப் கண்டிஷன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தாராளமா உங்களோட क्वेश्चंस ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.